என்னது ப்ரெக்னென்ட்டா இருக்கிறப்ப, அந்த வயித்துல இருக்க குழந்தை அம்மா கிட்ட பேச ட்ரை பண்ணுமா? அப்படி பேசியிருந்தா என்ன பேசியிருக்கும்? முதல்ல அது எப்படி பேசியிருக்கும்? அப்படிதான் இருந்துச்சு மக்களே எனக்கு இந்த நாவல படிக்கிறப்போ. ஐ ஹியர் யூன்ற நாவல் 2023 அப்ப பப்ளிஷ் ஆச்சு. இந்த நாவல் எழுதினவங்க வந்து நிதி மக்களே. ஸோ இந்த நாவல் மகிகான்ற ஒரு பொண்ணை சுத்தி தான் நடக்கும். அவங்க தான் இந்த நாவலோட ப்ரெக்னென்ட் உமன்னே சொல்லுவேன். ஸோ அவங்களோட வாழ்க்கை எப்படி எல்லாமே வந்துட்டு மாறுச்சு அப்படிதான் இருந்துச்சு மக்களே. அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவங்களோட வாழ்க்கை வந்து நடந்திருக்கும். ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கிராஜுவேட் ஆனாங்க. கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னா, அவங்க நல்ல வேலை பார்த்து நல்லா சம்பாரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்கன்னு இருந்துச்சு மக்களே. ஆனால் அதுக்கு எல்லாமே மாறி நடந்துச்சு சிவம் அவர்களை வந்துட்டு மீட் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ அவர் வந்துட்டு யாருன்னா, மகிகா அவங்களோட அப்பாவோட அசிஸ்டண்ட். அவரும் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட், இவரும் வந்து சயின்டிஸ்ட். ஸோ 2 பேருமே வந்துட்டு ஜீன்ஸ் பற்றின ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்காங்க. ஜீன்ஸ்னால் வந்துட்டு திரைப்படம் கிடையாது மக்களே, அது GENES. ஸோ அதை பற்றினது தான். ஸோ அதை வச்சு மகிகாவையும் டெஸ்ட் பண்ணியிருப்பார் இந்த சிவம். ஸோ அது வந்துட்டு இவங்களோட வாழ்க்கையில் முக்கியமாக தன்னோட குடும்ப உறவில் வந்துட்டு விரிசலை உருவாக்கியிருக்கோம். எந்த அளவுக்குன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் மகிகா வந்து வேலைக்கு போகலை. அப்போ சிவம் வெளியில் போகிறப்போ மகிகா அவர்களை வந்துட்டு பூட்டி வச்சுட்டு தான் வந்துட்டு போயிருப்பார். ஸோ என்ன தான் வந்து சிங்கப்பூர் மாதிரியான ஒரு வளர்ந்த நாடுகளில் வந்துட்டு அவங்க வளர்ந்தாலுமே அவருக்கு பிற்போக்கான புத்தி இருக்குன்றது இந்த செயல்கள் மூலம் வாசகர்களாகிய நமக்கு தெரிய வரும் மக்களே. அதெல்லாம் தாண்டி மகிகா அவர்களுக்கு நல்லா வந்து சமைக்க தெரியும் மக்களே. அந்த சமையல் கலையை வந்துட்டு அவங்க படிக்கிறப்ப கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு டிப்ளமாவே முடிச்சிருப்பாங்க மக்களே. ஸோ அந்த ஒரு சமைக்கிற விஷயம் அவங்க வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லுவேன். இந்த நாவல் கதையில் ஓட்டத்தில் வந்து நமக்கு வந்துட்டு தெரியும் எப்படி எப்படின்னு. ஸோ சிவம் அவர்களால் டொமஸ்டிக் வயலன்ஸ் அனுபவித்தாங்க. தனக்கு பிடிச்ச விஷயத்த வந்துட்டு செய்ய விடாமல் சிவம் அவர்கள் வந்துட்டு பண்ணாங்க. ஈவன் அவரோட ரிசர்ச் கூட அவங்க இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு கெடுத்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தன்னோட சமையல் கலையை வந்துட்டு ஒரு பெரிய ஆயுதமாக மகிகா அவர்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது தன்னோட குழந்தையோடு சம்மந்தப்பட்டிருக்கும். என்னடா அது சும்மாவே இந்த நாவல் வந்து ஜீன்ஸ் பற்றி சொல்லியிருக்கும். ஜீன் பர்ஃபெக்ஷன் வந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு, சிவம் அவர்கள் பண்ணுறாரு தன்னோட மனைவி மேலே. ப்ளஸ் மகிகா வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அனுபவிக்கிறாங்க. சமையல் கலையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னடா எல்லாமே ஒரு வேறு விஷயம், ஒரே குழப்பமாகவே இருக்கே, எல்லாமே ஒரு மிக்சட் ஜான்ராவாக இருக்கே, எதுன்னு புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போது இந்த ட்விஸ்ட்டுக்கு எல்லாமே ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா ஃப்ரைடே ஒரு வீடியோ பாருங்கள் மக்களே. அது வரைக்கும் காத்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.